கடனை திருப்பி செலுத்தும் மைத்ரேய முகூர்த்தம் ஏப்ரல் மாதத்துல என்ன தேதியில வருதுன்னு பார்த்துடலாமா? ஆத்ம நமஸ்தேங்க, நான் உங்கள் வித்யா பேசுறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மைத்ரேய முகூர்த்தம் பத்தி சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி அந்த மாதத்துல அந்த நேரத்துல மைத்ரேய முகூர்த்தத்துல என்ன மாதிரியான சிந்தனையோடு எண்ணங்களோட நீங்க பணத்தை எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும்ன்றதும் சொல்லிட்டு வரேன். கடந்த 3 மாதமா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், எவ்ரி மந்த் நான் தவறாம மைத்ரேய முகூர்த்த நேரத்தை நான் குறிச்சு கொடுத்துடுறேன். நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண பிரச்சனைன்றதே இருக்காது. கடன் பிரச்சனை அப்படியே தீர்ந்துடும். உங்களுடைய வறுமை நீங்கும், பலம் பெருகும். இந்த மைத்ரேய முகூர்த்தம் பத்தி தெரியாதவங்களுக்கு, முதல் முறையா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு திரும்பவும் ஒரு முறை சொல்லிடுறேன். மைத்ரேய முகூர்த்தம் என்பது என்னன்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் அதி அற்புத காலம். இந்த அற்புத நேரத்துல, இந்த அற்புத முகூர்த்த நேரத்துல நாம என்ன செய்யறோமோ அது திரும்ப திரும்ப நடைபெறுங்க. அதுவும் பணம் சார்ந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடும் போது அது அப்படியே நடைபெறுங்க. ஆக இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா, அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் ஒன்று சேரக்கூடிய நேரம் மைத்ரேய முகூர்த்த நேரம். அதே மாதிரி விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய நேரம் மைத்ரேய முகூர்த்த நேரம். இது மாதத்துல 2 முறை வருங்க. இந்த மாதத்துல 2 முறை வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துலதான் நீங்க உங்களுடைய கடனை எளிமையா அடைக்க முடியும். ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, ஆனா வட்டி நீங்க பல நாளா கட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் இருப்பு இருக்குங்களா? அப்ப அந்த 10,000 ரூபாவை எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல அந்த 10,000 ரூபாய் எடுத்து வச்சு, இந்த 10,000 என்னுடைய கடன் தொகையை அடைக்க பேருதவியாக இருக்கின்றது, என்னுடைய கடன் சீக்கிரமாக முடிகின்றது அப்படின்னு நினைச்சு ஒரு பச்சை பெட்டிக்குள்ள எடுத்து வைங்க. முடிஞ்ச யாருக்கு நீங்க அந்த கடன் அமௌண்ட் கொடுக்கணுமோ அவங்க கையில போய் கொடுத்துட்டு, இப்ப 10 லட்சத்துல 10,000 கொடுத்துட்டேன், இப்ப உங்களுக்கு 9,90,000 மட்டும்தான் பாக்கி இருக்குது, 10,000 உனக்கு கடன் அடைஞ்சிச்சு அப்படின்னு உங்க கையில கொடுக்க முடிஞ்சாலும் கொடுத்துருங்க. இல்லையா கொடுக்க முடியாது, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா நீங்க தனியா அந்த நேரத்துல எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கடன் அடைஞ்ச மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ண தெரிஞ்சா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, இல்லையா மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து சீக்கிரம் இந்த கடன் அடைஞ்சிடணும் அப்படின்ற மனசார பிரார்த்தித்து நீங்க உங்க வேலையை தொடங்கிடலாம். இது மைத்ரேய முகூர்த்த நேரம் எந்த நேரமா இருந்தாலும் சரி, அது எந்த காலை மாலை இரவு எந்த நேரமா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல பண்ணும் போதுதான் அந்த பலன் கிடைக்கும். அந்த வகையில ஏப்ரல் மாதத்துல மைத்ரேய முகூர்த்த நேரம் 2 முறை வருது. அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 9:31 11:39 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் இருக்குங்க. இந்த 2 மணி நேரத்துல நீங்க உங்களுடைய கடன் தொகையை அடைக்கிறதுக்கான மைத்ரேய முகூர்த்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த நேரத்துல நீங்க கடன் தொகையை எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கடன் அடைஞ்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் தொகையை தான் நீங்க எடுத்து வைக்கணும். அந்த நேரத்துல வட்டிக்கான அமௌண்ட் எடுத்து வச்சீங்கன்னா வட்டி தான் மென்மேல வரும். அப்ப கடன் அடையாது, திரும்ப திரும்ப உங்களுக்கு வட்டி மட்டும்தான் கொடுத்துட்டு இருப்பீங்க. அதனாலதான் கடன் தொகைக்கான அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தது. சரி, ஏப்ரல் 6ஆம் தேதின்னு சொன்னேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 18ஆம் தேதி விடியற் காலை 5:45 காலை 7:25 வரைக்கும். இந்த நேரத்துல அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் ஒண்ணு சேர்ந்து வருதுங்க. இந்த நேரத்துல, இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நீங்க ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு சீக்கிரம் எனக்கு இந்த கடன் அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த கடன் தொகை உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி இது கடனுக்கான அமௌண்ட் மட்டும் இல்லைங்க. நான் மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்றது பண பிரச்சனையை தீர்க்கும் நேரம்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? பணத்தை நீங்க எப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும். ஆக அந்த நேரத்துல நீங்க பணத்தை சேவிங்ஸும் பண்ணலாம். இப்ப நீங்க சேவிங்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு பச்சை பெட்டி எடுத்துக்கோங்க. பச்சை பெட்டி உங்ககிட்ட இல்லைன்றத யோசிக்காதீங்க. நகை கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஜுவல் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல பச்சை கலர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதுல பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது இந்த 3த்தையும் போட்டுக்கோங்க. நல்ல நறுமணமா வாசனையா இருக்கும். அதுல நீங்க எவ்வளவு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அதை நீங்க எடுத்து வைங்க. அதுல எடுத்து வச்சுட்டு, இந்த பணத்தொகை என்னுடைய வீடு கட்டணுமா, வீடு கட்டுறதுக்காக நான் இந்த பணத்தை சேமித்து வைக்கிறேன், சீக்கிரம் என்னோட வீடு கட்டணும் அப்படின்றதும் நீங்க மெடிடேட் பண்ணுங்க. வண்டி வாங்கணும் இல்ல நகை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்களா, அதுவும் பண்ணலாம். நான் கடந்த 6 மாதமா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் பத்தி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு போன 3 மாதத்துல இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆக ஏற்கனவே இந்த மாதிரி பச்சை பெட்டியில வச்சு சேவிங்ஸ் தொடங்குறவங்க
அதே பச்சை பெட்டியே பயன்படுத்தலாம். அதுலயே நீங்க இந்த பணத்தையும் எடுத்து வைக்கலாம். அப்படி எடுத்து வச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா போன மாசத்தை விட இந்த மாசம் கண்டிப்பா நீங்க பணத்தை அதிகமா தாங்க எடுத்து வைப்பீங்க. ஏன்னா மைத்திரிய முகூர்த்த நேரம்ன்றது அவ்வளவு அற்புதமான முகூர்த்த நேரம். இந்த நேரத்துல நம்ம பணத்தை எப்படி பயன்படுத்துறோமோ அப்படி நமக்கு லாபங்கள் குவியும். அதனால இந்த ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய இந்த 2 மைத்திரை முகூர்த்த நேரத்தையும் உங்க வாழ்க்கையில தவற விடாதீங்க. நல்லதா பயன்படுத்திக்கோங்க. நலமா வாழுங்க.